ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க. லீவு விட்டாலே போதும், எங்கள் வீட்டில் பெரும்பாலும் இந்த டிஃபன் தான் இருக்கும். ஏன்னா மற்ற நேரத்தில் ஆஃபீஸு ஸ்கூலுக்கெலாம் போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா காலையில் உட்காந்து இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சமையல் நேரம் வைக்கிறதுனால செய்ய முடியாது இல்லையா. அதனால் லீவுன்னு வந்துட்டாலே பெரும்பாலும் இது தாங்க இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சு இதை சாப்பிட்டனாலும் சூப்பராக இருக்கும், இதை சாப்பிட்டுட்டு தூங்கினாலும் சூப்பராக இருக்குங்க. போய் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா. பொங்கல், சாம்பார், வடை, சட்னி தாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. உங்களில் யார் யாருக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுன்றதை அப்படியே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எங்கள் வீட்டில் லீவு விட்டால் இதுதான் பெரும்பாலும் செய்வோம். ஏன்னா வடை சாப்பிட்ட மாதிரி இருக்கும், சாம்பார், வடை, சட்னி எல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் இதை தான் நான் செய்வேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வடைக்கு நம்ம உளுந்தம்பருப்பு ஊற வச்சிடலாம். இந்த ஆளாக்குக்கு ஒரு ஆளாக்கு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். அடுத்தது பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆளாக்கெல்லாம் 2 ஆளாக்கு நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி பிடிக்குதோ எடுத்துக்கோங்க. இதில் 1/2 ஆளாக்கு அளவுக்கு பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு இதையும் ஊற வச்சிடலாம். அடுத்ததாக சாம்பாருக்கு ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு நான் ஊற வச்சுட்டேங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பொங்கல் தாளித்து விட்டுறலாம். இப்போ குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துடலாம். 2 ஆளாக்கு அரிசி எடுத்தோம் இல்லையா, நம்ம 6 ஆளாக்கு அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கணும். அதாவது 1க்கு 3ன்ற அளவுக்கு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட ஊற வச்ச அரிசியும் தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் நல்லா வச்சு எடுத்துருங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாடு எடுத்து பார்க்கலாம். இப்போ சாம்பாருக்கு ஊற வச்ச பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக 3 தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் புளி சேர்க்குறா இருந்தால் கொஞ்சம் தக்காளியை கம்மி பண்ணிக்கோங்க. இது கூட 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். காய் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காய் மட்டும் தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த பருப்பு காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4 விசில் வச்சு எடுக்கலாம். அப்போ தான் இந்த பருப்பு கத்திரிக்காயெல்லாம் நல்லா குழைவாக வெந்து வரும். தக்காளி நல்லா வேகணும் இல்லையா. ஒரு 4 விசில் வச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வடைக்கு தேவையான ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மிளகு இதையும் தட்டிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச உளுந்துமே நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறனால மிக்சியில் தான் சேர்க்க போகிறேன். மிக்சியிலையுமே மொத்தமாக சேர்த்துடாதீங்க, 2 டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. அப்போ தான் நம்ம தண்ணி தெளித்து அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அரைச்சா தான் மாவுமே நல்லா கெட்டியாக வெண்ணெய் மாதிரி வரும். இப்போ நல்லா இதை நிறுத்தி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உளுந்து நல்லா பொங்கி வரும். தண்ணி தெளித்து அரைங்க. இப்போ நான் மாவை அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி பந்து போல் இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு அப்படியே மொத்தமாக பிணையலாம். நான் ரைஃபாவுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்க்காமல் வடை செய்யணும். அதனால் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் மொத்தமாக சேர்க்குறா இருந்தால் அப்படியே சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க, நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்துட்டேன். ஒரு கிண்ணத்துலையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ மீதம் இருக்கிற மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இடித்து வச்சுருக்கிற மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்திங்கன்னா வடை நல்லா மொறுன்னு இருக்கும். ஏற்கனவே நம்ம அரிசி சேர்த்து தான் ஊற வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி மட்டும் நம்ம பச்சரிசி சேர்த்து ஊற வச்சோம். இப்போ அதனால் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா கடலை மாவும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஹோட்டலில் கிடைக்கிற வடை மாதிரியே நல்லா பொன்னிறமாக இருக்கும். வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம எடுத்துருக்க இந்த மாவுக்கு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உப்பு செக் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வடை தட்டி போட்டுடலாம். வடை நல்லா புசுன்னு பொன்னிறமாக சூப்பராக வருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். வடைக்கு மாவை அரைச்சி எல்லாமே கலந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வச்ச பொங்கலுமே வெந்து வந்துருச்சு. சாம்பாருக்காக பருப்பு கத்திரிக்காய் வேக வச்சோம் இல்லையா, அதுவுமே எல்லாமே கரெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெய் நான் ஒரு பக்கம் சூடு பண்ணிட்டேன். இப்போ நம்ம வடையுமே தட்டி போட்டு எடுத்துடலாம். இப்போ வாங்க பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பொங்கலுக்கு பாருங்கள் நம்ம வச்ச தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சு விடலாம். மசிச்சு விடும்போதே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கணும். நல்லா தலை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா மசிச்சு விட்டுட்டு இது மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா இன்னும் நல்ல மணமாக சூப்பராக இருக்குங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது நம்ம குக்கரில் வச்சா பருப்பு, கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். பருப்பு வந்து குண்டு குண்டு பருப்பு தான், ஆனால் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு 4 விசில் வச்சதுனால நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த காய்கறி கூட மசாலா சேர்க்க மாட்டேன். நம்ம காய்கறி கூட மசாலா உப்பு சேர்த்துட்டோன்னா வேகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், மசியாது, பருப்பு வேகாத மாதிரி இருக்கும். அதனால் காய், வெங்காயம், தக்காளி, பருப்பு வந்ததுக்கப்புறம் தான் மசாலா சேர்ப்பேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சாம்பார் தூள், சாம்பாருக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இது ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுலாம். தண்ணி நல்லா தாராளமாக வச்சுக்கோங்க, கொதிச்சதுக்கப்புறம் வத்திரும். இப்போ இதையும் தூக்கி நம்ம அடுப்பில் கொதிக்க விட்டுலாம். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம போட்ட வடைகளுமே நல்லா 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்து வந்திருக்கு. அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு மறுபடியும் மீதி இருக்க மாவை நம்ம தட்டி போட்டுடலாம். மாவு தட்டும்போது கையில் வந்து நல்லா தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு இது போல் மாவு உருட்டினீங்கன்னா நல்லா உருட்ட வரும். நல்லா உருட்டிட்டு இது போல் கட்டை விரலால் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா நமக்கு அழகான நடுவில் ஹோல் வந்துடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் தட்டி எடுத்துடலாம். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், 2 துண்டு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு நம்ம சாம்பார் கூட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சாம்பார், மெத்துன்னு மெதுவடை, குழைவான பொங்கல் இது எல்லாமே தயாராகிடுச்சுங்க. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட். உங்களில் இது யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். யார் யாருக்கு பொங்கல்னாலே பிடிக்காதுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ரெசிபி, பொங்கல், வடை, சாம்பார், ஆப்பம், தேங்காய் பால், அப்புறம் பூரி, கிழங்கு, இட்லி, தோசை, சட்னி, அப்புறம் சிறுதானியத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் ரெசிபி எல்லாமே நிறையா நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்னு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது பொங்கல், சாம்பார், மெதுவடை, தேங்காய் சட்னி எல்லாம் தயார். கொதிக்க இருக்குது. நானும் சாப்பிட போகிறேன், நீங்களும் சாப்பிட வாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.